அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு செல்வம் சார்ந்த பிரச்சனைகள், கவலைகள், ஏக்கங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து கொள்ள இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பணப்பிரச்சனை அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பணத்தால் நிறைய குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய உறவுகள்லேயும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவு வருது அப்படின்னா அதில் பணமும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பணம் அப்படிங்கிறது நம்ம எல்லோரிடமும் இருக்குது. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே ஏற்ற இறக்கம், பிரச்சனை, அவமானம் இது எல்லாமே. அந்த அடிப்படையில் 4 வஜிஃபா, இந்த 4மே பணத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அமல். உங்களுக்கு பணத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களுக்கு உடனடி ஒரு பணம் தேவை, இல்லை நிரந்தரமான ஒரு பணம் தேவை, ஆசைகள் பல கனவுகளை தீர்த்து கொள்றதுக்கு பணம் தேவை, உடல் நலத்திற்கு, பாதுகாப்புக்கு, ஆரோக்கியத்திற்கு பணம் தேவை, இல்லை சில பேசிக்கான குடும்ப வாழ்க்கையை ஓட்டத்துக்கு கூட என்னால் முடியல, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, ரொம்ப வறுமையில் நான் இருக்கேன், எனக்கு நார்மலான லைஃப் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை நான் நார்மலாக என்னோடய லைஃப் என்னால் ஓடுது அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் எனக்கு சில ஆசைகள் இருக்குது, சொந்த வீடு வேணும், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருக்குது, நல்ல விதமாக பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இந்த மாதிரிலாம் ஆசைகள் இருக்குது, அதற்கு பணம் தேவை அப்படின்னு நினச்சாலும் சரி, எல்லா வகையான பணம் சார்ந்த தேவைகளுக்கு அவசரமாக பணம் கிடைக்க இந்த ஒரு அமல் ரொம்ப 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 உதவியான ஒரு அமல். இது 4மே தனித்தனியாக ஓதுனாலே நல்ல பலன் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இதை 4யுமே நீங்கள் வளமையாக ஆக்கிக்கோங்க. குறுகிய காலத்திலேயே நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கண் கூட தெரியும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதலாவது என்ன அப்படின்னா, நாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, நடந்து முடிந்த, நம்மக்கிட்ட இருக்கிற இது எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல அல்லாஹ்விடத்துல நன்றி சொல்லணும். நம்மளை கட்டியும் கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நமக்கு அதில் அல்லாஹால எவ்வளவோ நியமத்துக்களை கொடுத்துருக்கான். நிறைய விஷயங்களை நமக்கு அல்லாஹால பிறருடைய வாழ்க்கையில் இல்லாத சிலவற்றையும் நமக்கு கொடுத்துருக்கான். இது வரைக்கும் நமக்கு கொடுத்த விஷயம் எல்லாத்துக்குமே நம்ம அல்லாஹ்விடத்துல நன்றி சொன்னோமா அப்படின்னு கேட்டால் நமக்கு அது ஒரு டவுட் தான். ஆனால் நம்ம நன்றி எந்த அளவுக்கு அல்லாஹாலா கிட்ட அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கோமோ, மேலும் மேலும் அல்லாஹாலா கொடுத்துட்டே இருப்பான். அல்லாஹ் புகழணும், எல்லாம் நீ கொடுத்தவற்றிருக்கு எல்லாத்துக்குமே நன்றி, எல்லாமே உன்னுடைய புகழை கொண்டு தான், உன்னுடைய புகழை கொண்டு நல்லா நம்ம புகழ்ந்துட்டே இருந்தா மேலும் 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 அல்லாஹாலா நம்ம கொடுப்பான். அந்த அடிப்படையில் சின்ன ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு மனசார சொல்லுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு தான். நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் எல்லா இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வளமையாக எப்போவுமே சரி ஒரு திக்ரா நீங்கள் முழிஞ்சிட்டே இருங்க. உங்களுக்கு அல்லாஹாலா மேலும் மேலும் சொல்லிகிட்டே இருப்பான். மேலும் மேலும் நீங்களும் சொல்லுங்கள். இந்த அடிப்படையில் முதலாவது வசீஃபா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரு தான். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, இந்த ஒரு திக்ர் ரொம்ப 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 ஸ்பெஷலான திக்ர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தாலாவுக்கு ரொம்ப விருப்பமான திக்ர், ரொம்ப எளிமையான திக்ர். ஆனால் அதனுடைய நன்மை தராசில் மறுமையில் நமக்கு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு திக்ர். இதை ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதானா நம்மளுடைய பாவங்கள் எந்த அளவுக்கு கடல் நுரைய அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் தாலா மன்னிப்பான். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திக்ர் தான். அது என்ன திக்ர்? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீமி அப்படிங்கிற அந்த ஒரு திக்ர் ரொம்ப பவர்ஃபுல்லான திக்ர் தான். இது கூடவே சேர்த்து நாம் ஒரு இஸ்திக்ஃபார்னா பாவ மன்னிப்பு, அதுக்கு நம்ம சின்னதாக அஸ்தோஃபிருல்லாஹ் அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குற வார்த்தை, அதையும் சேர்த்து நம்ம இதில் சொல்லும் பொழுது இன்னும் கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா பாவ மன்னிப்பு கேட்குறவங்கள அல்லாஹாலா மன்னிக்கிறான், அவங்க கேட்குறத அவங்களுக்கு அல்லாஹாலா கொடுக்குறான், அவங்களோட வாழ்க்கையை சீராக்குறான். அதுவும் எதோடு சேர்த்து அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு திக்ரோடு சேர்த்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம். அப்போ நம்ம இதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி அஸ்தோஃபிருல்லாஹ்
அப்படின்னு இந்த ஒரு அழகிய திருநாம அல்லாஹுடைய பெயரை புகழ்ந்து பாவ மன்னிப்பும் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ர் இது. இந்த திக்ரையும் நீங்கள் அதிகமாக ஓதுங்க. இதை காலையில் ஃபஜரில் 100 முறை ஓதுறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நம்ம கேட்குற விஷயங்கள் அது செல்வ சார்ந்தமாக இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுப்பான். ஏன்னா இது ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் இருந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தாங்க. சில நாள்லேயே பார்த்தா அவங்க கிட்ட கொட்டி கிடக்கிற அளவுக்கு செல்வம், அதை எங்கே வைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்படி இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடியவன் ரப், கேட்கக்கூடியவன் நம்ம எல்லா இடத்துல கேட்டால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான். அந்த அடிப்படையில் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு திக்ரை 2வது வசீஃபா இதையும் நீங்கள் ஓதுங்க. அடுத்து 3வது என்ன அப்படின்னா சூரா. பொதுவாக சூரா இக்லாஸ்க்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. ஏன்னா அது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த சூறா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதை நீங்கள் பார்த்தீங்க, அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே முழுக்க முழுக்க அல்லாஹுவை மட்டுமே விவரிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா. அல்லாஹ்னா யாரு, அவனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத மட்டும் 4 வரியில சின்னதாக ஷார்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு சூறா. சில சூறாக்கள்லாம் சில ஹதீஸ்களை, சில வரலாறுகளை கொண்டு சில சூறாக்கள் இறக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த சூறா கிடையாது. இப்போ உதாரணமாக சொன்னால் சூறா ஃபீல், இதெல்லாம் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தின ஒரு சூறா, சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூறா. ஆனால் சூறா இக்லாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அல்லாஹ்னா யாரு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையா யாரும் கிடையாது, அவன் யாராலும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான சூறா தான் சூறா இக்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஒரு சூறாக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. அந்த சூறாவை நம்ம 3 முறை ஓதுனாலே ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. இருக்கும்போது இந்த சூறாவை அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில ஒரு தினசரி ஒரு நாவல மொழியக்கூட சூறாக்கள்ல இந்த ஒரு சூறாவும், நாவல மொழியக்கூட திக்ருகளில் இந்த ஒரு சூறாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மொத்தம் 11 முறை ஒரு நாளைக்கு ஓதி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்கூட தெரியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இப்போ 4வது வசீஃபா என்ன அப்படின்னா இதுவும் ஒரு சூறா தான். இது என்ன, வறுமையை போக்கக்கூடிய சூறால தலை சிறந்த சூறாவா இருக்கிறதுல சூறா வாக்கியா ஒரு பெரிய பங்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூறா வாக்கியாவை இரவு தினந்தோறும் ஓதுறவங்களோட வீட்டில் வறுமை வராது, வறுமை அழிக்கப்படுது, வறுமை ஒழியப்படுது, பஞ்சம் நீங்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சூறா வாக்கியாவை தினந்தோறும் ஒரு முறை நீங்கள் இரவுல நீங்கள் மகரிப் அல்லது இஷால நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகள், அது பணம் சார்ந்த இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்குவான். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை வாரி வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். வறுமை வராது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த 4வது வசீஃபா, இந்த 4 வசீஃபாக்களையும் நீங்கள் வளமையாக உங்கள் வாழ்க்கையில் ஓதிட்டே வாங்க. ரொம்ப நாள் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு அவசரமான தேவை அப்படின்னா நீயத் வச்சு நீங்கள் இதை ஓதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுறதை உங்களால் கண்கூட உணர முடியும். உங்களுக்கு விரைவாக செல்வந்தராகவும் சீமானாகவும் அல்லாஹ் தஆலா மாற்றி அமைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயம் அமலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேலே முழு ஈமானோட நம்பிக்கையோடு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அப்படின்னா தான் அதில் ஒரு பவர் கிடைக்கும். அதனுடைய பவர் உங்களுக்கு ரொம்ப வாழ்நாள் முழுக்க உபயோகமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த 4ஐயும் நீங்கள் தினந்தோறும் தவறாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.